கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு வால்வா சாவா போட்டி தான். ஸோ எட்ஜில் இருக்காங்கன்னு சொல்லணும். 4/4 வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இது குரூசியலான கேம். இதுக்கு முன்னாடி ஜிடி கூட ஒரு வெற்றி வந்திருந்தாலும் இந்த மேட்ச் ரொம்ப குரூசியலுங்க. அதில் துளிக்கூட மாற்றம் கிடையாது. ஆர்சிபியோட பிளேயிங் 11 எந்த மாதிரி இருக்கும், வெற்றி வாய்ப்பு எவ்வளோ இருக்கு, ஸோ ஜிடியை அகைன் ஒன் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அடிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்படியே எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி வர்சஸ் ஜிடி ரொம்ப குரூசியலான கேம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ பிளேயிங் 11 எந்த மாதிரி மாற்றம் இருக்குன்னு கேட்டால் ஸோ 99% சேம் பிளேயிங் 11ஓட தான் ஆர்சிபி வரப்போறாங்க. எப்பவுமே ஒரு டீம் வந்துட்டு வின்னிங் காம்பினேஷனோட போயிடுச்சு, ஸோ இந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்புகள் கிடையாது. அப்படியும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பவுலிங் யூனிட் அவ்வளோ பெருசாக போன தடவை இல்லைன்னு சொல்லணும். பிகாஸ் சிராஜ் மட்டும்தான் ஒரு நல்ல பவுலர், அதை தாண்டி ஃபாரின் பவுலிங் ஆப்ஷனும் இல்லை. ஸோ அப்படி ஒரு ஃபாரின் பவுலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸ்வெல் வெளியில் போயிடுவார். ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா மேபி டாம் கரனுக்கு ஒரு புது வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஃபெர்குசன்ல வரலாம், அல்சாரி ஜோசப் இல்லை ரீஸ் டாப்லே. இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் கன்ஃபார்ம் உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. வேணும்னா அதாவது ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இவங்க வரத்தான் போறாங்க. ஸோ அதை தாண்டி பேட்டிங் யூனிட்ல எந்த விதமான மாற்றம் கிடையாதுங்க. பேட்டிங் யூனிட் உண்மையாலுமே இந்த ஒரு பவுலரை கழிச்சுட்டு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. குறிப்பா மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ் 2 பேருமே ஆடும்போது நல்ல ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்லணும். பேட்டிங் யூனிட்டை ஒன் செகண்ட் பாருங்க. விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி மேல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜத் பட்டிதர், வில் ஜாக்ஸ், கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத், லோம்ரோர் அப்படின்னு சொல்லிட்டு டெட்லி காம்பினேஷன். உண்மையாலுமே எக்ஸலண்டான ஒரு பேட்டிங் யூனிட், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் பவுலிங் யூனிட் தான் ஓரளவுக்கு மோசமாக இருக்கு. மேபி எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அப்படி இல்லைன்னா ஸோ நான் சேஞ்ச் பண்ணாமல் தான் 99% போகிறக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஸோ வின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் போகல. ஸோ தொடர்ந்து மேட்சஸ் வின் பண்ணால் ஸோ கண்டிப்பாக டாப் 4 இடம் கிடைக்கும். ஆர்சிபி தான் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்காங்க. இன்கேஸ் இது ஜிடிக்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு கேமாக இருக்க போகுதுங்கிறத மாற்றம் கிடையாது. சுப்மன் கில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு ஸோ பேக்கப்பாக தான் போயிருக்காரே தவிர ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டாக அவர் செலக்ட் ஆகல. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரும் அந்த வெறியில் ஆடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இதை தாண்டி ஆர்சிபி எந்த மாதிரியான கேம் பிளானோட போடுவாங்க, ஸோ எப்படி ஜிடியை தோக்கடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டு பசங்க சாய் சுதர்சன் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஷாருக் கான் 2 பேருமே நல்லா ஆடிப்பாங்க. சாய் சுதர்சனுக்கு கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பவுன்சர் ஷார்ட் பால் பிளான் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் ஒரு பேட் லென்த்லையோ இல்லை நச்சனை ஆக்கரோ இதெல்லாம் போட்டால் கம்ஃபர்டபுளாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஒரு பியூர் கிளாஸான ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சர் இந்தியன் டீமில் அவருக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. அந்த அளவுக்கு குவாலிட்டி கிரிக்கெட் அப்படிங்கிறத ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஆளுக்கு ஷார்ட் பால் கன்சிஸ்டண்டாக போடணும், அதுவும் பர்ஃபெக்டாக பாடி லென்த்தில் போடணும். ஏமாந்து மிஸ் ஆச்சுன்னா 6 அடிச்சிருவாரு. ஸோ பாடி லைனில் போடுற பட்சத்தில் ஸோ கொடை கிளம்பி கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிருக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ சாய் சுதர்சனுக்கு இது ஒரு பிளானாக இருக்கும். ஸோ இதை தாண்டி சுப்மன் கில் அவ்வளோ பெரிய ஃபார்மில் இல்லைங்க. ஸோ இருந்தாலும் அவருக்கு ஒரு ஸ்லிப் வச்சு அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குங்கிறத மாற்றம் கிடையாது. கேமரூன் கிரீன் மாதிரியான பார்ட் டைம் பவுலர்ஸ் அடிக்கடி வந்து போடும்போது ஈஸியாக விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காரு சுப்மன் கில். ஸோ கில்லுக்கு செப்பரேட் பிளானோட போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்க டீமில் பார்க்க வேண்டியது இவ்வளோதாங்க. சுப்மன் கில்ல ஓப்பனிங் தூக்கிட்டு சாய் சுதர்சன் தூக்கினாலே மிடில் ஆர்டரில் மில்லர் அவங்கள தவிர மற்ற யாரும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ மற்ற எல்லாருமே சுமாராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாய் சுதர்சன் அண்ட் சுப்மன் கில் இவங்க 2 பேருடைய விக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சேசிங் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரஷீத் கான் அவருடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸோ அவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பவுலிங் அண்ட் பேட்டிங் 2லையுமே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ரஷீத் கானை இறங்கி அடிக்கணும். போன தடவை வில் ஜாக்ஸ் ஒரு காட்டு காமிச்சிருப்பாரு பாருங்க, எப்பா சான்ஸே கிடையாது. ரஷீத் கானை என்ன இப்படி யார நீ இங்கிலாந்து பார்த்தோம் அப்படின்னா டெட்லி காம்பினேஷனாக இருப்பாங்க போல, வர ஸ்பின்னர்ஸை செம்மையா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க பில் ஷாட் அவர் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் ஆடிட்டு இருக்காரு ஸ்பின்னர்ஸை. ஸோ அதே மாதிரி வில் ஜாக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் கானை போட்டு பொழந்து விட்டுட்டாரு. ஸோ அப்படி பார்த்த ரஷீத் கான் கண்டிப்பா வெறியோட வருவாரு, காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இதை தாண்டி ஆர்சிபி பவுலர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்கே பவுலர்ஸ் பண்ண ஒரு சின்ன மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வரணும். அதாவது பவுண்டரியோட லாங்கர் சைடு எந்த பக்கம் இருக்கும் ஸோ அந்த பக்கம் பால் அப்படிங்கிறத போடணும். ஸோ விக்கெட் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் கிடைக்கிறதுக்கான சான்ஸ். சேம் சிஎஸ்கே போன தடவை ஒரு மேட்ச் தோத்தப்பவும் அதே லெவனோட வந்தாங்க. ஸோ எக்ஸாக்டா சேப்பாக்கில் எந்த பக்கம் லாங்கர் பவுண்டரியோ அந்த இடத்துலயே பால் போட ஆரம்பிச்சாங்க, எல்லாருக்குமே விக்கெட் கிடைச்சது. ஸோ அதே மாதிரி ஆர்சிபி ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும். லாங்கர் பவுண்டரி சைடு பார்த்தோம் அப்படின்னா பாலை கன்சிஸ்டண்டா போட்டுட்டே இருக்கணும். ஸோ விக்கெட் விழுகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ ஓவராலா இவ்வளோ தாங்க. ஸோ ஆர்சிபி பெருசா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பவுலிங் யூனிட்ல இருக்கிற பவுலர்ஸ் ஒழுங்கா பண்ணா போதும். அண்ட் சேசிங் எவ்வளோ டார்கெட்டா இருந்தாலும் எக்ஸ்ட்ரானரியா சேஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஹார்டான ஹிட்டிங் லைனப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிறதா தான். இன்னும் 4 மேட்சஸ் இருக்கு. ஜிடியை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஈஸி மேட்ச். ஸோ ஃபைனலாக சிஎஸ்கே கூட ஸோ இந்த நாளை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ நீங்கள் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி வர்சஸ் ஜிடி ஸோ ஃபைனலாக வால்வா சாவா போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.